இடும்ப வனத்திற்கு பஞ்சபாண்டவர்களும் குந்தி தேவியும் வந்து சேர்ந்தார்கள் என்று பார்த்தோம். அரக்கு மாளிகை சூழ்ச்சியால் கட்டப்பட்டது, தங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்த பீமன் தன்னுடைய சகோதரர்களையும் தாயையும் காப்பாற்றி இடும்பவனம் வந்து சேர்ந்தார். இடும்பவனத்திற்கு வந்து சேர்ந்த பீமன் அங்கே இடும்பியை சந்திக்கிறார். பாண்டவர்கள் ஐவரும் குந்தி தேவியும் இடும்பவனம் வந்துவிட்டார்கள். இப்பொழுது அரக்கியாக விளங்கக்கூடிய இடும்பி வந்து இப்பொழுது பீமன் முன்னால் நின்றாள். ஒவ்வொரு நிலைகளிலும் சோதனையை கடந்து கடந்து தான் பாண்டவர்கள் வந்தார்கள் என்று பாரதம் சொல்கிறது. நம்மெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சின்ன சங்கடம் வந்துட்டாலும் கடவுள் என்னை இப்படி சோதிச்சிட்டானே அப்படிங்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பலவிதமான சோதனைகளை பாண்டவர்கள் அனுபவித்தார்கள். இப்போ இடும்பி பீமன் முன்னால் வந்து நின்றாள். ஒரு கொடிய அரக்கி ரூபம் அவளுக்கு, ஆனால் ஆள் அழகாக இருந்தா. தலைமுடி செம்பட்டையாக இருந்தது, ஆனால் கண்கள் மிக அழகான கண்கள், முத்து போன்ற பற்கள். ஒரு அரக்க குலத்தைச் சேர்ந்த பெண், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். அவள் இப்பொழுது பீமனை பார்த்து கேட்டாள், நீ யார்? இந்த இடும்ப வனத்திற்கு எதற்காக வந்தாய்? இதோ நிற்கக்கூடிய 4 பேரும் யார்? இந்த பெண் யார் என்று கேள்வி எழுப்பியவுடன் பீமன் சொன்னான், நான் யாரு, என்னோடு வந்திருக்கக்கூடிய இவர்கள் யார் என்று நான் சொல்வதற்கு முன்னதாக இந்த கொடிய காட்டுக்குள்ள நீ என்ன செய்கிற, நீ யார் என்று கேட்டான். உடனே அவள் சொன்னாள், நான் தான் இடும்பி, இந்த காட்டுக்கு தலைவன் என்னுடைய தமையன் இடும்பன் என்று சொன்னாள். பேசிக்கொண்டே இருக்கிறாள் பீமனிடம். அதே வேளை பீமனை ரசித்து கொண்டே இருக்கிறாள். பீமனுடைய அகலமான தோள்கள், பீமனுடைய பராக்கிரம் நிறைந்த அந்த தோள்களை கண்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறாள். பரந்த மார்பிலே நீளமாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இரத்தன குண்டலங்களை பார்த்து ரசித்தாள். எவ்வளவு அழகு பொருந்தியவனாக இருக்கிறான் என்று ரசித்து கொண்டிருந்த அந்த இடும்பி பீமனிடம் சொன்னாள், என்னுடைய தமையன் உங்களை சந்தித்தால் அவனிடமிருந்து நீங்கள் தப்பவே இயலாது. காரணம், நீங்கள் வந்ததை இதற்குள்ளாக அவன் அறிந்திருப்பான். அவன் அறிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த காட்டுக்குள்ளே மானுடர்களுடைய நடமாட்டம் இருக்கிறது. நீ சென்று அதை பார்வையிட்டு வா. யாராவது மனிதர்களுடைய நடமாட்டம் இந்த காட்டுக்குள்ளே இருக்குமே ஆனால் அவர்களை கொன்றுவிட்டு வா என்பது என் தமையன் எனக்கு கொடுத்த வேலை. இப்பொழுது அதை செய்வதற்காகத்தான் நான் புறப்பட்டு வந்தேன். உன்னையும் உன் சகோதரர்களையும் உன் தாயையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. என் தமையனுடைய கட்டளையின்படி இப்பொழுது உங்களை நான் கொல்லணும். கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ கொல்லணும்னு எனக்கு தோணலை, எனக்கு மனசு வரல. ஏன்னா பீமன் மீது தன்னையும் அறியாமல் ஏற்பட்ட காதல். உன்னை எப்படியாவது இப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இதனால் என் அண்ணனால் எனக்கும் ஆபத்து நேரலாம். ஆக நாம் இருவருமே இந்த காட்டுக்குள்ளே இல்லாமல் இந்த காட்டை விட்டு தப்பிச்சு வேற எங்கேயாவது போயிடலாம். நீ ஒன்று செய், என்னை மனதால் ஆற தழுவு, என்னை ஆற தழுவிக்கொள். நீ
உன்னை இந்த இடத்திலிருந்தே நான் விண்ணின் வழியாக கொண்டு போய் ஒரு மலை மீது உன்னை நான் நிறுத்துவேன். வானகத்தின் வழியாக பறந்து சென்று ஒரு மலையின் மீது உன்னை நிறுத்தி நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னாள். பீமன் சொன்னா, நீ வானத்தின் வாயிலாக பறக்கலாம், எப்படி வேணாலும் பராக்கிரமம் நிறைந்தவளாக நீ இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. உன்னை கட்டி கொண்டால் என்னை தூக்கி கொண்டு ஒரு மலை மீது வைக்கிறேன் என்று சொல்கிறாய். ஆனால் என் உயிர் மட்டுமா காப்பாற்றப்படணும்? என்னுடைய தாய் இங்கே நிற்கிறார், என்னுடைய உடன்பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் உயிர் பிழைக்கணும்னு நினைக்கல, எனக்கு அது அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னான். எவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை மகாபாரதம் சொன்னது பாருங்கள். இன்னைக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் யாரும் இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்தில் தாயையும் நினைக்கிறதில்ல, தகப்பனையும் நினைக்கிறதில்ல, உடன்பிறப்புகளையும் நினைக்கிறதில்ல. சுயநலம், நாம் பிழைச்சா போதும், நாம் வாழ்ந்தா போதும், நாம் சௌகரியமாக இருந்தால் போதும். சுயநலம் நிறைந்த வாழ்க்கை இன்றைக்கு கலியுகத்தில். என் தாய் இல்லாமல், என் உடன்பிறப்புகள் இல்லாமல் நான் மட்டும் பிழைச்சி என்ன பிரயோஜனம்? நான் வரலன்னா. என் சகோதரனை பற்றி உனக்கு தெரியாது. இடும்பன் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் மட்டுமல்ல, நரமாமிசம் சாப்பிடுபவன். மனிதர்களை மோப்பம் பிடித்தான் என்று சொன்னால் மனிதர்களுடைய உயிரை பிடித்து அவர்களை கொன்று அவர்களுடைய சதையை ரசனையோடு உண்பவன். மனிதர்களுடைய உயிரை மாய்த்து அவர்களுடைய புலாலை ரசனையாக உண்பவன். அவன் இங்கே வந்தான்னா நீ பிழைக்க மாட்ட, நான் சொல்கிறத கேளு, நான் வர சொல் அவனை, உன் தமையனை வர சொல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் பீமன். வந்து நிற்கிற இடும்பன். இடும்பனை பார்த்தான். கோர ரூபம். யானைக்கு எப்படி தந்தம் இருக்குமோ அதை போல இடும்பனுடைய வாய்க்குள்ளே தந்தங்கள். தொங்குகின்ற நாக்கு சாதாரண நாக்கு இல்லை, யானையினுடைய காதுகளைப் போல அவனுடைய நாக்கு வழியே தொங்குது. கொடூரமான ரூபத்திலே வந்து நின்று இடும்பியை பார்த்து கேட்டான், நீ செய்யக்கூடிய செயல் சரிதானா? அரக்க இனத்திற்கே நீ துரோகம் செய்து விட்டாய். ஒரு சாதாரண மானுடன், அவனோடு உனக்கு என்ன சம்பாஷணை? அவனை அழித்து விட்டு வா, அவன் மாமிசத்தை நான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறேன். மானுட நடமாட்டம் இந்த காற்றுக்குள்ளே இருக்கிறது என்று நான் மோப்பம் பிடிச்சு போய் பார்த்துட்டு வான்னு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் நீ திருமண பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறாய். அரக்க குலத்திற்கே அழிவை தேடுவதற்கு முற்பட்டு விட்டாய். நீ இரு, உன்னை வந்து வைத்துக் கொள்கிறேன், முதலில் இவன் கதையை முடிக்கிறேன் என்று பீமனோடு இப்பொழுது போர் செய்ய தயாரானா. பீமனுக்கு அவனுக்கு இடையில கடுமையான ஒரு சண்டை நிகழ்கிறது. தன்னுடைய உடன்பிறப்புகள் தாயெல்லாம் தனக்கு பின்னாடி நிறுத்தி கொண்டு தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடும்பனோடு கடுமையாக சண்டை போடுறான் பீமன். அவனுடைய வாயில் உள்ள தந்தங்கள் எல்லாம் இப்பொழுது பீமனால் நொறுக்கப்படுகிறது. யானையினுடைய காதுகளைப் போல தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாவெல்லாம் அறுத்து வீசினான் பீமன். மிகப்பெரிய பலசாலி, வாயினுடைய மைந்தன் இல்லையா? பதிலுக்கு அவன் என்ன செய்தான் பாருங்கள். தன் நக கூர்மைகளை கொண்டு, கூர்மையான நகங்களை கொண்டவன் இடும்பன், அந்த கூர்மையான நகங்களை கொண்டு இவன் உடல் முழுவதும் கிழித்தான். பீமனுடைய உடல் முழுவதும் கிழித்தான். பீமன் கொஞ்சம் கூட அசரல்ல. இருவரும் மாறி மாறி சண்டையிட்டார்கள். மரங்களை பிடுங்கி ஒருவர் மீது ஒருவர் வீசினார்கள். நிறைவாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், பீமன் தன்னுடைய பலம் முழுவதையும் தன்னுடைய கால்களுக்கு கொண்டு வந்து அந்த காலை கொண்டு ஓங்கி மிதித்தான்.
இடும்பனை ஓங்கி மிதித்தான். அவனுடைய எலும்புகள் எல்லாம் நொறுங்கி நிலை குலைந்து கீழே விழுந்து மாண்டு போன பிறகு குந்தி அப்படியே மகிழ்ந்தாளாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே ஆபத்தில்லை. மற்ற நால்வரையும் அழைத்து குந்தி சொன்னாளாம், பீமன் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லை, உங்களை யாரும் நெருங்க இயலாது அப்படின்னு பீமனை குந்தி அப்படியே ஆறத் தழுவினாள். ஒரு மிகப்பெரிய ஒரு புலி, அந்த புலியின் வசம் ஒரு எலி அகப்பட்டால் என்ன நிலையோ அந்த நிலை ஏற்பட்டது இடும்பனுக்கு. இப்போ இடும்பியை பார்த்தான் பீமன். அவள் சகோதரனை அழித்து விட்டாச்சு. இப்போ இடும்பியை பார்த்தான். இடும்பி கண்களிலே நீர் ததும்ப நின்றாள். அவள் தன்னை ஆவலோடு பார்க்கிறாள். தன்னை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பார்க்கிறாள் என்பதை பீமன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு சொன்னான், பெண்ணே, நாங்கள் மானுட இனம், நீ அரக்க இனம். என்னை திருமணம் செய்ய வேண்டும், என்னோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நீ நினைப்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை. இப்படித்தான் ஒரு அரக்க குலப்பெண் ராமன் மீது ஆசை கொண்டாள். திருமணம் நடந்ததா? இல்லை. அவள் ஏதோ ஒரு சூழலில் தண்டிக்கப்பட்டாளா? யோசித்துப்பார். என்னை அடைய வேண்டும் என்று நீ நினைக்காதே என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பீமன். இதற்குள்ளாக குந்தி தன்னுடைய மற்ற 4 புதல்வர்களை அழைத்து, அவன் அண்ணனும் ஆண்டு போனான் பீமன் கையால். அவளும் பீமனை விரும்புகிறாள். பீமனை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாமான்னு இப்போ குந்தி மற்ற புதல்வர்களிடம் கேட்டாள். தர்மன் சொன்ன, அம்மா உங்கள் வாக்குக்கு எதிர்வாக்கு இல்லை, தாராளமாக திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று சொல்லி தாயினுடைய ஆசையோடு இப்பொழுது பீமனுக்கும் இடும்பிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. பீமனுக்கும் இடும்பிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இந்த நிலை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களை எதிர்கொண்டு வியாசர் வந்தார். வியாசர் வந்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கே போகணும் தெரியுமா? எல்லாரும் புறப்பட்டு சாலிகோத்திர முனிவருடைய வனத்துக்கு போயிருங்க. அந்த சாலிகோத்திர முனிவருடைய வனத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து பிறகு நீங்கள் அத்துணை பேரும் அந்தண வேடம் தரித்து வேத்திரகீயம் என்கின்ற நகரத்திலே சென்று தங்குங்கள் என்று வியாசர் சொன்னார். வியாசருடைய வார்த்தைக்கெல்லாம் மறுமொழியே கிடையாது. சரின்னு சொல்லி இவர்கள் எல்லாரும் புறப்பட்டு பாண்டவர்கள், குந்தி, அவர்களோடு இடும்பி இத்தனை பேரும் புறப்பட்டு சாலிகோத்திர முனிவருடைய வனத்திலே சென்று பல நாட்கள் தங்கியிருந்தார். அங்கே குந்தியை இடும்பி அவ்வளவு அருமையாக கவனித்து கொண்டாள் என்று மகாபாரதம் சொல்கிறது. ஒரு அரக்க இனத்தை சேர்ந்த பெண் இடும்பி மிக அருமையாக மாமியாருக்கு அப்படி ஒரு சேவை செய்தாளா. ஒரு அரக்க இன பெண்ணுக்கே எப்படி சேவை செய்யணும்னு தெரிஞ்சிருக்கு. கணவனை பெற்றவளை எப்படி கவனிக்க வேண்டும் என்பது ஒரு அரக்க இனத்தை சேர்ந்தவளுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நமக்கு தெரியல. இன்னைக்கு நமக்கு தெரியல. எல்லாரையும் நான் சொல்லலை. சில பேர் மாமியாரை பெற்றோர்கள் போல் பார்ப்பவர்களும் இந்த லோகத்திலே உண்டு. மாமியாருங்கிற வார்த்தையை உச்சரித்தாலே ஈயத்தை காய்ச்சி காதலை ஊத்துன மாதிரி இருக்குன்னு சொல்பவர்களும் உண்டு. அப்போ பாரதம் எதை காட்டுகிறது? கணவனை பெற்றவளை கண்கலங்காமல் பாதுகாத்து பணிவிடை செய்யக்கூடிய ஒரு கடமை வாழ வந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை பாரதம் நமக்கு காட்டுகிறது. இந்த இயல்புகளெல்லாம் இல்லாத ஒரு இனம் எது? அரக்க இனம். அந்த அரக்க இனத்தை சேர்ந்த பெண்ணே
ஒரு மானுட தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அவர்களை அவ்வளவு அருமையாக கவனிக்கிறாள் என்று சொன்னால், படிக்கும் போதாவது நமக்கு மனசு குத்த வேண்டாமா? நம்மெல்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கிறோம். மாமியாரை எத்தனை நாள் திட்டி தீர்த்திருப்போம். மாமியாரை எவ்வளோ குறை பேசியிருப்போம். பின்னுக்கு போய் எவ்வளோ புறம் பேசியிருப்போம். நமக்கெல்லாம் போகிற காலத்துக்கு புண்ணியம் கிடைக்குமா அப்படிங்கிறது படிக்கும் போதாவது நமக்கு தோணணும். படித்தவங்க அதை சொல்லும் போதாவது நமக்கு தோணணும். அவ்வளவு அருமையாக கவனித்து கொண்டாள். அதற்கு பிறகு இவங்க அத்தனை பேரும், பாண்டவர்கள், குந்தி, இடும்பி எல்லாரும் புறப்பட்டு வேத்திரகீயம் என்கின்ற நகரத்திற்கு வியாசருடைய ஆணையின்படி புறப்பட இருக்கிறார்கள். இதற்கிடையில் இடும்பிக்கும் பீமனுக்கும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். அவன் பேர் கடோத்கஜன் என்று பேர். பீமனுடைய பையன் பேர் தான் கடோத்கஜன். அவனும் நல்ல அருமையாக அந்த காட்டில் இந்த உண்மையோடும் ஞானத்தோடும் தெளிவோடும் வாழ்க்கையை நடத்தக்கூடிய தந்தைமாரோடு இணைந்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்டான். இவங்க எல்லாரும் இப்போ வேத்திரகீயம் போனோம். இப்போ கடோத்கஜன் தன்னுடைய தந்தையார் அத்துணை பேரையும் வணங்கி, கடோத்கஜன் சொன்னால், தந்தையை பார்த்து தந்தையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தந்தையரையும் பார்த்து, நாங்கள் புறப்படுகிறோம். என் தாயை அழைத்து கொண்டு மீண்டும் நான் இடும்பவனம் செல்கிறேன். தந்தையர்களாகிய நீங்கள் என்னை எப்பொழுது நினைக்கிறீர்களோ உடனடியாக நான் புறப்பட்டு வருவேன். நீங்கள் என்ன கட்டளையை நிறைவேற்றுகிறீர்களோ அதை உடனடியாக நான் நிறைவேற்றி தருவேன். நீங்கள் சொல்லக்கூடிய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன். நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை நான் செய்வேன். இப்பொழுது என் தாயோடு புறப்பட்டு நான் இடும்பவனம் செல்கிறேன் என்று தன் தாயை அழைத்து கொண்டு இப்பொழுது கடோத்கஜன் எங்கே போனால் இடும்பவனம் சென்றான். இப்போ பாண்டவர்கள் ஐவரும் குந்தி தேவியும் புறப்பட்டு நேர வேத்திரகீயம் என்கின்ற நகரத்துக்கு வருகிறார்கள். என்ன ரூபத்தில் இருக்காங்க? அந்தண ரூபத்திலே இருக்கிறார்கள். ஏன்னா அந்தண ரூபத்தில் தான் நீங்கள் அங்கே போகணும்னு வியாசர் சொல்லியிருக்கார். அந்தண ரூபத்தில் எல்லாரும் அங்கே போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் அவர்களை மிகச்சிறப்பாக கவனித்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் விருந்து எப்படி கொடுத்து வைத்தவர்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வேத்திரகீயம் என்கின்ற நகரத்திலே குடியிருக்கக்கூடிய அந்தணர்கள் ஒவ்வொரு நாளும் மிக அருமையாக விருந்து கொடுத்தார்கள். இவர்கள் எல்லாரும் பஞ்சபாண்டவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பஞ்சபாண்டவர்களுடைய தாய் குந்தி என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்தணர்கள் ரூபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தினமும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. அங்கே விருந்து மிக தடபுடலாக நடக்கிறது. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. பாண்டவர்கள் சற்று ஓய்வெடுத்தார்கள். குந்தியும் சற்று ஓய்வெடுக்கிறாள். அந்த வீட்டினுடைய பெண்மணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு, அந்த அம்மாவும் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஓய்வெடுக்க தன்னுடைய அறைக்கு சென்றார். இப்போ குந்தி படுத்திருக்கா, ஆனால் தூங்கலை. எங்கோ இருந்து ஒரு அழுகுரல் கேட்கிறது. எங்கிருந்து அந்த அழுக சத்தம் வருதுன்னு காதுகளை தீட்டி கேட்கின்றாள். அடுத்த அறையிலிருந்து இந்த சத்தம் வருது. ஏன்னா அடுத்த அறையில் தானே நமக்கு சோறு போட்ட பெண்மணி இருக்கிறா. ஏன் அவள் அழுவுறா? என்ன காரணத்துக்காக அழணும் அப்படின்னு இப்பொழுது குந்தி எழுந்து போய் பார்த்தாள். அங்கே அந்த பெண்ணினுடைய கணவன் தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன் மடி மீது கிடத்தி கொண்டு அழுகிறான். அருகிலே அமர்ந்து அந்த பெண்மணியும் அழுது கொண்டிருக்கிறாள். குந்திக்கு ஒன்றுமே ஓடலைன்னா சோறு போட்ட வீடா இல்லையா? ஒரு வேளை, அதாவது ஒரு பொழுது யாராவது நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுருந்தா கூட அவங்களுக்கு ஒரு துன்பம்னா நாம் கை கொடுக்கணும். அதைத்தான் பாரதம் காட்டுகிறது.
இன்றைக்கெல்லாம் என்ன செய்வோம், உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவோம், அதை பற்றி கவலையும் பட மாட்டோம். உண்ட வீட்டுக்கு இப்படி பாதகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஓயா பெரிய சத்தியவானா நீ, பெரிய ஹரிச்சந்திர பரம்பரையா நீ அப்படின்னு கேட்கிறோமே. இன்னைக்கு அவளுக்கு ஏதோ ஒரு துன்பம், அவள் தயவால் ஒரு வேளை கூட இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கோம், அவள் துன்பம் என்னன்னு கேட்போன்னு ஏமா அழுகிறேன். அப்பா ஒரு செய்தி சொன்ன, இந்த வனாந்தர பகுதியில் கொடுமையான பகாசுரன் என்று ஒரு அசுரன் இருக்கிறான். அவன் என்ன செய்வான் தெரியுமா, காட்டுக்குள்ளேருந்து புறப்பட்டு நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே வந்து பல பேரை பிடிச்சி அப்படியே விழுங்கி சாப்பிட்ருவான். மாமிசம், நர மாமிசம்னா அவனுக்கு அவ்வளோ இஷ்டம். பிறகு நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணி பகாசுரனுடைய காலில் விழுந்து, அப்பா நீ குகைக்குள்ளேருந்து நாங்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வந்து அத்தனை பேரையும் பிடிச்சி இப்படி சாப்பிட்டா நாங்கள் எங்கப்பா போவோம், உனக்கு பசி தானே, அதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வண்டியாக உனக்கு அறுசுவை உணவு அனுப்புகிறோம், நீ வாங்கி சாப்பிடு. பகாசுரன் சொன்னால், வெறும் சமைத்த தானிய உணவுகள் எனக்கு போதாது, அதோடு எனக்கு நரமாமிசமும் வேணும், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டான் பகாசுரன். அப்போ அந்த பகுதியில் உள்ள நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், அறுசுவை உணவு வண்டியில் அனுப்புறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு ஆளை நரமாமிசமாக உனக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், இது சத்தியம்னு சொன்னோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வீடாக ஒவ்வொரு நாளும் வண்டியாக அவனுக்கு சாப்பாடு போது ஒரு குறிப்பிட்ட வீட்டிலேருந்து ஒரு ஆளை அனுப்பிடுவாங்க நரமாமிசம் சாப்பிடணும்னு. இன்னைக்கே நாங்கள் ஏன் அழுகுறோம் தெரியுமா, நாளைய தினம் என் பையனை நான் அனுப்பணும். எனக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன். பெண் குழந்தை இன்னொரு வீட்டுக்கு திருமணமாகி செல்லக்கூடிய குழந்தை. எங்களுக்குன்னு ஒரே வாரிசு இந்த ஆண் பிள்ளை தான். இவனையும் நாங்கள் பகாசுரன் சொன்னா எங்கள் அந்திம காலத்தில் எங்களை யார் பாப்பா அப்படின்னு ஒன்று அழுதாங்க கணவனும் மனைவியும். ஆகா, பார்த்து பார்த்து விருந்து படைத்த இந்த வீட்டில் இப்படி ஒரு சோதனை இருக்கிறதா என்று நினைத்த குந்தி சொன்னா, ஏமா கவலைப்படாத, பகாசுரன் இல்லை, எத்தனை பகாசுரன் வந்தாலும் வாயுமைந்தனாக இருக்கிறானே என்னுடைய மகன், யாரு, சாதாரணமானவன் அல்ல, பீமன். அந்த பீமன் இந்த பகாசுரனை பார்த்து கொள்வான், கவலைப்படாத. ஆஞ்சநேயனுக்கு இணையானவன் என் மகன் பீமன், குந்தி சொல்ற, அவன் பகாசுரனை பார்த்து கொள்வான், நீ கவலைப்படாதே. ஏன்னா என் குழந்தைகள் நற்குணங்கள் நிறைந்தவர்கள், போர் திறமையில் கூடியவர்கள், வில்லாற்றலில் பெயர் போனவர்கள், மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். சோறு போட்ட உங்களுக்கா நாங்கள் உதவி செய்யாமல் போவோம், கவலைப்படாமல் இரு, என் மகன் பீமம் பார்த்துக்கிடுவான் பகாசுரனை அப்படின்னு சொல்லி, நீ நாளை விடிந்த உடனே வகை வகையான ஆகாரங்களை எல்லாம் சமைக்க ஆரம்பி என்று சொல்லி இப்பொழுது வகை வகையான ஆகாரங்களை சமைத்தார்கள். அதை பூரா ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு இப்போ பீமன் வண்டியை ஓட்டிக்கிட்டு போனான், பகாசுரன் இருக்கிற இடத்தை நோக்கி போனான். ஐயோ, எங்கள் வீட்டில் இருந்து அந்த பையனை அனுப்பலைன்னு சொல்லி பகாசுரன் எங்களை எதையாவது செஞ்சிடக்கூடாது, கவலைப்படாதே, என் மகனை நம்பினவர்கள் ஒரு நாளும் துன்பத்திற்கு ஆட்பட மாட்டார்கள் என்றாள் குந்தி. இப்போ உணவு வண்டியில் புறப்பட்டு இப்பொழுது பீமன் போகிறான். இந்த பகாசுரன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் இருக்கான். இவன் கொண்டு போய் இப்போ வண்டியை நிறுத்திட்டு பார்க்குறான், இவன் எங்கே இருக்கிறான்னு பார்க்குறான், ஒரு குகையில் இருக்கான். அந்த குகையில் எப்படி இருந்தான் தெரியுமா, இந்த மாமிச எலும்புகள் மலை போல குவிந்து கிடக்கிறது. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேரையும் அடித்து சாப்பிட்ருக்கான் இவ்வளவு நாளும். மனிதனுடைய எலும்பு மலை போல் குவிந்து கிடந்ததான் அந்த குகையில். அந்த எலும்பு மேலே உட்கார்ந்துருக்கான், சாப்பாட்டை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கான். சாப்பாடு வருவதற்கு தாமதமாகி விட்டது என்று ஓ என்று அலறிக்கொண்டு அங்குமிங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக சாப்பாடு வரலன்னொன்று குகையை விட்டே வெளியே வந்தான்.
வெளியே வந்து பார்த்தா ஒரு வண்டி நிற்கிறது, அது முழுவதும் ஆகாரம் இருக்கிறது. அதில் ஒருவன் அமர்ந்திருந்து அந்த புறமாக திரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். குகையை பார்த்து சாப்பிடல, தன்னுடைய பின்பகுதியை குகைக்கு நேராக திருப்பிக்கிட்டு வண்டியில் உட்காந்து கொண்டு வந்த ஆகாரத்தெல்லாம் ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் இங்கே பசியால் துடித்து கொண்டிருக்கிறேன், எவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே அப்படின்னு நேராக புறப்பட்டு இப்பொழுது பகாசுரன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் கழுத்திலே ஓங்கி குத்துனான். பீமனுடைய கழுத்து எலும்புகள் நொறுங்கி போவது போல குத்துனான். பீமாசரவே இல்லையே, அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா பெரிய பெரிய கவளமாக உருட்டி உருட்டி வாய்க்குள்ளே போடுறான் பீமன். இவன் முதுகலையும் கழுத்துலையும் குத்த குத்த அந்த சோற்று கவளம் அப்படி லாவகமாக வயிற்றுக்குள்ளே இறங்குச்சு. கவலையே படாமல் அவ்வளத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பெரிய ஏப்பத்தை விட்டான். யார்? பீமன். பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆத்திரம் தாங்கலை பகாசுரன். தன்னுடைய முழு பலம் கொண்டு அவன் அங்குமிங்குமாக குத்தினான். பதிலுக்கு பீமன் அவன் அடித்தான். 2 பேருடைய கைகளும் பின்னிக்கொண்டு, இருவருடைய கால்களும் பின்னிக்கொண்டு, ஒருவர் தலை மீது ஒருவர் ஓங்கி அடித்து இடித்து, மார்போடு மார்பை மோதவிட்டு, தோள்களோடு தோள்களை மோதவிட்டு, மரங்களை பிடுங்கி ஒவ்வொருவரையும் அடித்து, கற்களையெல்லாம் தூக்கி ஒருவர் மீது மற்றொருவர் வீசி, கொடுமையான சண்டை, கொடுமையான சண்டை. கடைசியில் பீமன் தன்னுடைய முழு பலம் கொண்டு பகாசுரனை ஓங்கி மிதிச்சான். தன்னுடைய காலினுடைய பலத்தை கொண்டு பகாசுரனை ஓங்கி மிதித்தது மட்டுமல்ல, அவன் சரிந்து கீழே விழுந்த உடனே பீமன் முட்டுக்களை மடக்கி, தன்னுடைய கால் மூட்டுக்களை மடக்கி அவன் மீது ஏறி அமர்ந்து அவனுடைய கழுத்தை அப்படியே திருகினான். பகாசுரனுடைய கழுத்தை திருகி பிடுங்கி வீசினான் தலையை வேறு பக்கமாக. தலையில்லாத முண்டத்தை எடுத்து வண்டி மேலே போட்டுக்கிட்டு நேராக கொண்டு வந்து மயானத்தில் போட்டு எரித்தான். மயானத்தில் எரிச்சிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அருமையான குளத்தில் போய் நல்ல சௌகரியமாக நீராடினான். நீராடிட்டு நேராக புறப்பட்டு வேத்திரகீயத்துக்கு வந்தான். பகாசுரனை அழித்த செய்தியை அத்துணை பேரும் தெரிந்து கொண்டார்கள். குந்தி தன்னுடைய மகனை வாழ்த்தினாள். மீண்டும் தன்னுடைய மற்ற புதல்வர்களை பார்த்து, இந்த பீமன் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் வரப்போவதில்லை என்று சொன்னாள். இப்போ அந்த வீட்டில் ஆகாரம் கொடுத்த அந்த பெண்ணை பார்த்து சொன்னாள், நான் சொன்னனே கேட்டியா? என்னுடைய பிள்ளைகளுடைய பராக்கிரமத்தின் முன்னால் உலகத்தில் எவனாலும் நிற்க இயலாது என்று சொன்னாள். இப்பொழுது அந்த ஊரே என்ன செஞ்சது? பீமனை கொண்டாடியது. அத்துணை பேரும் தன்னுடைய துன்பம் இதோடு நீங்கிவிட்டது என்று அந்த ஊரையே கழுவி மெழுகி மிக அற்புதமாக சுத்தம் செய்து வாசனை திரவியங்கள் கொண்டு அந்த ஊர் முழுவதும் அந்த புகை நறுமணம் கமழக்கூடிய வகையிலே செய்து அத்துணை பேரும் பாண்டவர்களுக்கும் குந்தி தேவிக்கும் நன்றி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அருமையாக அந்த வேத்திரகீயத்தில் வாழ்ந்த மக்களுடைய துன்பத்தை துடைத்த பாண்டவர்கள் அங்கே தங்கியிருக்கின்ற காலத்தில் அந்த இடத்தில் வாழக்கூடிய ஒரு அந்தணன் ஒரு செய்தி கொண்டு வந்தான். அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், பாஞ்சால தேசத்தினுடைய மன்னனுடைய மகள் திரௌபதி, அவளுக்கு சுயவரம் நடக்கப் போகிறதா? சுயவரம் நடக்கப் போகிறது. அந்த சுயவரத்தை காண நீங்கள் புறப்படவில்லையா என்று கேட்டவுடனே குந்தியை அழைத்து கொண்டு பாண்டவர்கள் 5 பேரும் பாஞ்சால தேசத்தில் நடக்கக்கூடிய சுயவரத்தை பார்க்க புறப்பட்டு வராங்க. அப்படி புறப்பட்டு வருகின்ற வழியில் ரொம்ப அழகாக உர்கச தீர்த்த கரையில் தௌமிய முனிவர் இருக்கிறார். அந்த தௌமிய முனிவருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். இவங்க இப்போ அந்தன வேஷத்தோடு புறப்பட்டு சுயவரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். வருகின்ற வழியில் மீண்டும் ஒரு முறை வியாசரை சந்திக்கிறார்கள். வியாசர் சொன்னார், ஒரு நாள் கூட தாமதம் ஏற்படுத்தாமல் புறப்பட்டு பாஞ்சால தேசத்துக்கு போங்க.
இரவு பொழுது ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் புறப்படலான்லாம் நினைக்க வேண்டாம். இரவு பகல் பார்க்காமல் நடந்து செல்லுங்கள். பாஞ்சால தேசத்தை வெகு வேகமாக சென்று சேர்ந்து சுயவரத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாளை திரௌபதிக்கு சுயவரம் நடக்கப் போகிறது. அதை மன்னன் அறிவித்திருக்கிறான். இந்த செய்தியை அந்த வேத்திரகீயத்தை சார்ந்த அந்தணன் மட்டுமல்ல, வியாசரும் இதை சொல்கிறார். உடனே இவர்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. போகின்ற வழியிலையும் அவர்களுக்கு ஒரு சோதனை இருந்தது. என்ன சோதனைன்னா, சித்திரரதன் என்கின்ற கந்தர்வன் அவன் வலியை இவர்களை தடுத்து நிறுத்தி, அவங்களே போகணும் பாஞ்சால தேசத்துக்கு, வழியில் அவனை தடுத்து நிறுத்தி என்னோடு போருக்கு வாங்கினான். பகாசுரனை உண்டு இல்லைன்னு பண்ணவன் பீமன், இடும்பனை உண்டு இல்லைன்னு பண்ணவன் பீமன். அவனுக்கு இந்த சித்திரரதன் என்பவன் பெரிய விஷயமா? இப்போ என்ன செய்தான் தெரியுமா அர்ஜுனன்? சித்திரரதன் வந்த தேரை முதல்ல அம்பு பிரயோகம் செய்து எரித்து சாம்பலாக்கினான். உன் தேருக்கே இந்த நிலைமை, இப்போ உனக்கு என்ன நிலைமை அப்படின்னு பீமன் கேட்டான். அர்ஜுனனுடைய வித்தையை பார்த்தாயா? உன் தேரே உன் கண்ணு முன்னாடி சாம்பலா போச்சு, உனக்கு என்ன ஆகும் யோசித்துப்பார் என்று சொன்ன உடனே அவன் தன்னுடைய பகைமையை மறந்து அவர்களுடைய நட்பை பற்றி இப்போ அவர்களை அழைத்து கொண்டு அந்த காட்டில் வழிகாட்டி நேராக கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து சேர்த்தான்னு சொன்னால், உர்க்கச தீர்த்த கரையில் உள்ள தௌமிய முனிவருடைய இருப்பிடத்தில் கொண்டு வந்து இவங்களை விட்டார். தௌமிய முனிவர் மிக அருமையாக உர்க்கச தீர்த்த கரையிலே அமர்ந்திருக்கிறார். அங்கே கொண்டு வந்து இவர்களை விட்ட உடனே அவர் சொன்னார், அப்பா நாளைய தினம் சுயவரம், நீங்கள் 5 பேரும் காலையில் அங்கே இருக்கணும், வாருங்கள் தாமதம் இல்லாமல் புறப்படலான்னு இப்போ தௌமிய முனிவர் இவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ இருட்டு பொழுதில் கையில் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் எல்லாரும் புறப்பட்டு பாஞ்சால தேசத்தினுடைய எல்லையை வந்து சேர்கிறார்கள். இந்த எல்லையை வந்து சேரும்போது அந்த பாஞ்சால தேசத்தில் பார்க்கவன் என்று ஒரு குயவன் இருக்கிறான். அந்த குயவனுடைய வீட்டில் கொண்டு வந்து குந்தி தேவியை விட்டுட்டு, எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் சுயவரத்துக்கு போயிட்டு வாரோன்னு இப்போ குந்தியை இந்த அருமையான பார்க்கவன் என்கின்ற குயவன் வீட்டில் விட்டுட்டு இவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போகிறார்கள்.